மார்னிங் 5:45 மணிக்கு எழுந்துச்சு ஸ்னோ மோட்டர் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இட்ஸ் வெரி ஷிப்பு வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஜுனூன்னு சொல்லிட்டு அலாஸ்காவோட பெரிய சிட்டி. அங்கே அந்த வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கடலில் போயிட்டுருக்க ஷிப் இவ்வளோ பெரிய ஷிப்பு பக்கத்துலேயே வந்து அவ்வளோ பெரிய மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டனில் வந்து ஸ்னோ உருகி ஃபால்ஸ் மாதிரி வருது. இப்போ அது இங்கே போயிடுச்சு. இங்கே தெரியுதா பாருங்கள், அந்த இடத்துல நான் ஏஞ்சி வரத்துக்குள்ளே ஸ்லோவாக அந்த பாயிண்ட் மூவ் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல வந்து மலையிலேருந்து ஸ்னோ உருகி ஃபால்ஸ் மாதிரி அப்படியே விழுந்து இது கடல், இந்த கடலில் கலக்குது. அங்கங்கே ஐஸ் பிளாக் இருக்குது. நான் அப்படியே காமிக்கிறேன் ஃப்ரம் இதில். இந்த மலையிலேருந்து ஃபால்ஸ் தெரியுதா? ஃபால்ஸ் வருது பாருங்க. ஐஸ் உருகி தண்ணி விழுது. இந்த இடத்துல ஐஸ் ஸ்னோ. Oh my God. அமேசிங் வியூவாக இருக்குது. அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் அந்த ஷிப்பு இங்கே போகுது. சூப்பர் சூப்பர் வியூ. ஆமாம், மார்னிங் 8:45 ஆகுது. வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் என்னன்னு தெரியல. ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஸ்னோ இருக்குது மலை மேலே. 8:30 தான் எந்திரிச்சேன். ஸோ ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு மாடியில் டைனிங் ரூம் இருக்குது, கேஃப்டீரியா. அங்கே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வர போகிறேன். போயிட்டு அதுக்கு இன்னொரு 1/2 hour கழித்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு அது கேபின், என்னோட வெராண்டா. நாங்கள் 15th ஃப்ளோரில் இருக்கோம். 16th ஃப்ளோரில் தான் வந்து பெரிய பொஃபே கேஃப்டீரியா இருக்குது. ஸோ அங்கே போனால் பொஃபே ஒரு லஞ்சுக்கு வந்து 11லேருந்து 2 வரைக்கும் லஞ்சு. மார்னிங் 6:30லேருந்து 9:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. போய் காஃபி குடிச்சிட்டு வர போகிறேன். இதுதான் 16th ஃப்ளோரு. 16th ஃப்ளோரில் தான் கேஃப்டீரியா இருக்குது. அந்த வெளியே அவுட்டோர் பூல். She is. There she is. மார்னிங் எல்லாரும் பிஸியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காங்க. I know it's still out there. நான் இப்போ தான் காஃபி குடிச்சுக்கிறேன். Hi. Ice. We go look at ice. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஹேஷ் ப்ரௌன்,
பர்கர், சீஸு, ப்ரெட்டு, விதவிதமான பன்ஸ், சீஸு, ஆலிவ்ஸ், salami, cream cheese, burger, mozzarella tomato, scrambled eggs, vegetarian fish, boiled egg, potato, bacon, ஃப்ரூட்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஜூஸ், மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ், கேல் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், ப்ரூன் ஜூஸ், கிரேப் ஃப்ரூட் ஜூஸ், கிரான்பெரி ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். இந்த பக்கம் நட்ஸு, ட்ரைட் ஃப்ரூட், இல்லை ட்ரைட் ஃப்ரூட் செக்ஷன், சீரியல், யோகர்ட், மேங்கோ யோகர்ட், ப்ளூபெரி யோகர்ட், ஸ்ட்ராபெரி யோகர்ட், ஓட்மீல், raisin bran, oat, cornflakes. இதுதான் காஃபி செக்ஷன். ரெகுலர் காஃபி இருக்குது, டிகாஃபினேட்டட் காஃபி இருக்குது. இது அடுத்த செக்ஷனு பொட்டேட்டோ, sausage, tomato, scrambled eggs, grilled pork chop, ham steak, bacon, broccoli, egg, cheese, casserole, beef patties, rice கூட இருக்கு, half boiled egg, இந்த பக்கம் ஸ்லைஸ்டு ஹாம், மொர்டடெல்லா, salami, smoked Galway, and different types of cheese. யூஸ்வலாக இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது, ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், பூரி பாஜி, பூரி உருளைக்கிழங்கு, ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸு. இன்றைக்கி பூரி ட்ரை பண்ணலாம். ப்ளெயின் ரைஸு, இது எது பேர் போடல, ஆனால் லுக்ஸ் லைக் சிக்கன் டிஷ் மாதிரி இருக்குது. இந்தியன் செக்ஷன், ஸோ சிக்கன் தான் இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து ப்ராக்கலி. மார்னிங் பூரி கிழங்கு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், ஆம்லெட்டு, ஃப்ரூட்ஸு, பப்பாயா ஃப்ரூட்டு, அப்புறம் தென்னைப்பழம், தர்பூசணி பழம், ப்ரூனு, ப்ராக்கலி, பைனாப்பிள் ஜூஸ். விண்டோ ஓரமாக சீட் கிடச்சிது, ஸோ உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். வியூ பார்த்துக்கிட்டே. சூப்பர் வியூ இல்லை? தூரத்தில் வந்து பனிமலை இங்கேன்னு தெரியுதா? ஸோ ஷிப்பு ஸ்லோவாக போயிட்டே இருக்குது. மார்னிங் 9:30 ஆகுது. ஸோ எல்லோரும் 7 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க.
எழுந்தது 9 வரைக்கும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பேசணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கேன். வியூ நல்லா இருக்கு. தூரத்தில் பனிமலை இருக்கு. க்ளோஸ்அப் பார்க்கலாம். ஸோ அலாஸ்காவில் வந்து ஜூனோன்னு ஒரு சிட்டி இருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் சிட்டி இன் அலாஸ்கா. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ மணி 9:30 ஆகுது. இன்னொரு 3 ஹவர்ஸில் ஜுனு போயிடுவோம். ஜுனுவில் வந்து மத்தியானம் 12:30 நைட் 8:30 வரைக்கும் ஹால்ட்டு. ஸோ நாங்கள் 12:30க்கு போர்ட்டில் போய் நின்றுடுவோம். பட் நாங்கள் வந்து 1 மணிக்கு சாப்பாடு இங்கே இருப்போம், புஃபே சாப்பாடு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1:30க்கு ஜூனுக்குள்ளே போயிட்டு அப் டு 8 யூ கேன் ஸ்பெண்ட் தேர். ஒரு 6 to 7 ஹவர்ஸ் அங்கே வந்து ஏதாவது ஆக்சுவலி ட்ராவல் ஏஜென்ட்டை பிடிச்சிட்டு டூர் ஆப்ரேட்டர்ஸை பிடிச்சி அங்கே இருக்க முக்கியமான திங்ஸ் ஏதாவது பார்க்குறதுக்கு இருந்ததுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஷிப்புக்குள்ளே வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஷிப்பு அகைன் 9 மணிக்கு கிளம்புவோம். 9 மணிக்கு கிளம்பிட்டு அடுத்த போர்ட்டுக்கு போவோம். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாக இருக்குது. மணி 10 மணி ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர் வாக்கிங் பண்ணணும். ஷிப்லேயே வாக் பண்ண போகிறோம். ஷிப்பு நல்ல பெரிய ஷிப்பு. கிட்டத்தட்ட இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்து ஒரு 1/2 மைல் இருக்கும். ஸோ வாக் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஈஸியாக 10,000 ஸ்டெப்ஸ்க்கு மேலேயே போகுது ஒரு நாளைக்கு. யூஸ்வலாக என்னோடய டார்கெட்டு 10,000 ஸ்டெப்ஸ் அடி. நேற்று வந்து ஆக்சுவலி வெளியெல்லாம் வர போயிட்டு வந்தோம். அதனால் 16,000 ஸ்டெப்ஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து இது வரைக்கும் 2,000 ஸ்டெப்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இன்னொரு 1 ஹவர் வாக் பண்ண போகிறேன். அப்போ தான் ஷிப்பு போயிட்டுருக்கப்போ ரொம்ப கிட்ட மலை இருக்குது. க்ளோஸ் மேபி ஒரு 100 ஃபீட் தான் இருக்கும். இந்த இடத்துல எப்படி எவ்வளோ ஆழமான கடல் இருக்குது, அந்த கடலில் வந்து இவ்வளோ பெரிய ஷிப் போகுது, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு குட்டி பாறை இருக்குது. அந்த மாதிரி ஷிப் போகிறதுக்கு அடியில் ஏதாவது பாறைகள் இருந்துச்சுன்னா ஷிப் இடிச்சிடுமேன்ட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிறான் ஷிப்பு. இன்ச்சாக மூவ் பண்ணுறான் ஷிப்பை. இவ்வளோ அழகான கடல், அது பக்கத்துலேயே பெரிய மலைகள், அதுக்கு நடுவில் ஷிப்பு அப்படியே போயிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாழியில் வந்து ஆக்சுவலாக ஜூனுன்ற சிட்டிக்கு போயிட்டு ஹால்ட் பண்ணிடும். ஸோ அது ஆக்சுவலாக ஜூனுவையுமே வந்து ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம். ஐலாண்ட் தான், அது கேபிட்டல் சிட்டி. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த 2 மலைக்கு நடுவில் தான் நம்ம ஷிப்பு வந்தது. ஸோ இப்போ வந்து ஜுனுன்ற சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. ஐ திங்க் இன்னும் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே வந்து ஜுனுன்ற சிட்டியில் போய் ஹால்ட் பண்ணிடும் கப்பல். ஸோ நம்ம வந்து இந்த எபிசோடை இந்த இயற்கை காட்சிகள் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே முடிச்சுக்கிட்டு ஜூனூவில் போய் இறங்கின அப்புறம் அந்த ஜூனு சிட்டியை பற்றி உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன பார்க்க வேண்டிய இடம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜுனுவை பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் இதோடு முடிச்சுக்கலாம். பாய். ரெண்டு மலை இருக்குது. அந்த 2 மலைக்கு நடுவில் எப்படி போகிறான்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஷிப்பு.